திருக்குறள் அதிகாரம் 30 வாய்மை. அதாவது உண்மையாகவும் நேர்மையாகவும் ஒருத்தங்க இருந்தால் அவர்களுக்கு ஏற்படும் நன்மைகள். அதை பற்றின விளக்கம் தான் இந்த அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டு இருக்குது. குறள் 1. வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொலல். விளக்கம். உண்மை என்று சொல்லப்படுவது எது என்றால் எவர்க்கும் எத்தகைய தீங்கையும் செய்யாத சொற்களை சொல்லுவதே ஆகும். குறள் 2. பொய்மையும் வாய்மை இடத்த புரைத்தீர்ந்த நன்மை பயக்கும் எனின். அதாவது குற்றமற்ற நன்மையை தரும் என்றால் உண்மை சொல்ல வேண்டிய இடத்தில் பொய்யும் சொல்லலாம். அதாவது ஒருத்தனை கொலை பண்ண ஒரு ஆள் திருத்திட்டு வராங்க அப்படின்னும் போது அவர் உங்களை நம்பி பாதுகாப்பாக ஒளிஞ்சிருக்கார். அப்போது அந்த கொலை செய்ய வர்றவங்கிட்ட பொய் சொல்கிறதும் நன்மை அப்படிங்கிறது தான் இந்த குறளுக்கான விளக்கம். குறள் 3. தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன்னெஞ்சே தன்னை சுடும். விளக்கம். பொய் என்று உள்ளம் உணர்த்துவதை சொல்ல வேண்டாம். சொன்னால் அதை பொய் என்று இந்த உலகம் அறிய நேரும் பொழுது தன் மனமே தன்னை சுட்டுவிடும் என்பதே இந்த குறளுக்கான விளக்கம். குறள் 4. உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். விளக்கம். உள்ளம் அறிய பொய் சொல்லாமல் ஒருவன் வாழ்ந்தால் அவன் உயர்ந்தவர் உள்ளத்துள் எல்லாம் குடியிருப்பான். குறள் 5. மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை. விளக்கம். உள்ளம் அறிய உண்மை பேசுபவன் தவமும் தானமும் செய்பவரை காட்டிலும் உயர்ந்தவன் ஆவான். குறள் 6. பொய்யாமை அன்ன புகழில்லை எய்யாமை எல்லா அறமும் தரும். விளக்கம். பொய் சொல்லாமல் இருப்பது போல புகழ் தருவது இல்லை. அதுவே அவன் அறியாமலேயே அவனுக்கு எல்லா புண்ணியங்களையும் தரும். குறள் 7. பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை நன்று. விளக்கம். பொய் சொல்லாமல் ஒருவன் வாழ்ந்தால் பிற அறங்களை அவன் செய்யாமல் இருப்பது கூட அவனுக்கு நல்லதாகிவிடும் என்பதே இந்த குறளுக்கான விளக்கம். குறள் 8. புறந்தூய்மை நீரான் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். விளக்கம். உடம்பு சுத்தமான தண்ணீரால் சுத்தமாகும். அதே போல உள்ளம் உண்மையாகவும் அமைதியாகவும் இருக்கும் பொழுது சுத்தமாகிவிடும் என்பதே இந்த குறளுக்கான விளக்கம். குறள் 9. எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு. விளக்கம். உலகத்து இருட்டை போக்கும் விளக்குகள் எல்லாம் விளக்குகள் ஆகாது. பொய் சொல்லாமை என்னும் விளக்கே சான்றோருக்கு விளக்கு ஆகும் என்பதே இந்த குறளுக்கான விளக்கம். குறள் 10. யாமையா கண்டவற்றுள் இல்லை எனைத்தொன்றும் வாய்மையின் நல்ல பிற. விளக்கம். சிறந்தவை என்று நான் கண்டறிந்த நூல்களுள் சொல்லப்பட்டவற்றுள் உண்மையை விட நல்லதாக சொல்லப்பட்ட அறம் என்று வேறு ஒன்றும் இல்லை. திருக்குறள் அதிகாரம் 30 இருக்கிற எல்லா குறளையும் பார்த்துட்டோம். தொடர்ந்து அனைத்து அதிகாரங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்கு அளிக்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களுடைய சஜஷனை எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.